ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்டேன் அப்படின்றது சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் நிலவில் கோலம் போட்டாச்சு, வாசல்லே கோலம் போட்டேன். பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதில் தான் கோலம் போட்டேன். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால விநாயகர் கோலம் போடலாம் அப்படின்னு விநாயகர் கோலம் போட்டாச்சு. மேலே எல்லா சாமிக்கும் விளக்கு பற்றி வச்சாச்சு. விநாயகர் கோலம் எப்படி போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. நான் தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டும் செஞ்சேன். 2 பக்கம் விளக்கு பற்றி வச்சாச்சு. தண்ணி, சாமிக்கு தண்ணி, அப்புறம் பொட்டுக்கல்ல, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சாச்சு. இப்படி தான் கும்பிட்டேன். விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சேன். இந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மாவு அதிலேயே போட்டு பச்சரிசி மாவை நல்லா கிளறி விட்டு பிடிச்சி இட்லி பானையில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சோம்னா கார கொழுக்கட்டை ரெடி. இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செஞ்சேன்னா, பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, தேங்காய் 3 போட்டு வதக்கி விட்டு நெய் ஊற்றி வதக்கணும். வதக்கி விட்டு மாவு தனியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை உள்ளே வச்சு வேக வச்சிட்டோம்னா இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதான், சுவையான கொழுக்கட்டை ரெடி. எங்கள் வீட்டில் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை இப்படி தான் போச்சு விநாயகர் சதுர்த்தி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.